பேய் இருக்கு, பேய் வந்துடும் அப்படிலாம் சொல்றத பார்த்து நீங்களாம் பயப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க. பேய் இருக்கா இல்லையா, எது பேய் அப்படின்னு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம எல்லா மனிதருக்குள்ளேயும் உணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. சந்தோஷம், கோபம், கவலை, பயம் அப்படின்னு ஒன்று இருக்கு. உங்களை நிறைய பேர் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. பேய் படம் அப்படின்னு சொல்லி சந்திரமுகி, காஞ்சனா, முனி, பிசாசு அப்படிலாம் அந்த படம் இருக்கு. அதெல்லாம் ஒரு ஷூட்டிங் தான். அப்போதைக்கு பேய் வந்து நடிக்க போகுதா என்ன, அதை பார்த்து நிறைய பேருக்கு பய உணர்ச்சி ஏற்படுது. அதை நம்பி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட்டு இருட்டாயிடுச்சு, வீட்டில் இருட்டா இருக்குன்னா ஏதோ சவுண்டு கேட்குது, ஏதோ குரல் கேட்குது, ஏதோ உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இதெல்லாம் அந்த பயம் உள்ள உணர்ச்சி தான் உங்களை அப்படி பார்க்க வைக்குது. ஏன்னா பேய் குரல் கேட்குது, பேய் உருவம் தெரியுது அப்படிங்கிறது பொய்யுங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுப்பீங்க. நம்ம எல்லாருமே மனிதர்கள். நமக்கு முகம் இருக்கு, பேசுறதுக்கு குரல் இருக்கு, வாய் இருக்கு, ஞாபகம் வச்சுக்க மூளை இருக்கு, ஃபீல் பண்ண இதயம் இருக்கு. இது எல்லாமே இருக்கிறனால தான் நம்ம குரல் கேட்குது, நம்மளுக்கு எதையாச்சும் திங்க் பண்ண முடியுது, ஃபீல் பண்ணவும் முடியுது. ஆனா பேய்ங்கிறது இந்த உடம்புலேருந்து வெளியே போறது இறந்ததுக்கு அப்புறம் ஆத்மா அப்படின்னு கூட எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு எப்படி குரல் கேட்கறதுக்கு வாய் இருக்கு, உருவத்தை காமிக்கிறதுக்கு என்ன உருவம், அதுக்கு உடம்பு இருக்கா, மூளை இருக்கா, இதயம் இருக்குதா, வாய் இருக்கா அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கறதும் யோசிக்கிறதும் கிடையாது. நிறைய குழந்தைகள் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா பூச்சாண்டி இருக்கு, ஐயோ மிருகம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தான் சில சிறுவர்கள் இந்த நைட்டு நேரத்தில், இருட்டு நேரத்தில் வெளியில போகக்கூடாது, இவன் வீட்டுக்குள்ளே இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் அங்க பேய் இருக்கு, இருட்டுல பேய் வந்துடும் அப்படின்னு ஒரு பய உணர்ச்சி தன்மையை ஏற்படுத்தினாங்க. அதை எல்லாருமே நம்பி 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 ஜாதி, மதம், மொழி இது மாதிரி பேய் அப்படிங்கறதையும் நம்பிட்டே இருக்காங்க. நிறைய ஹாலிவுட் படம் பார்த்திருப்பீங்க. ஈவில் டெட், நன் அப்படிங்கிற படத்தெல்லாம் பார்த்து பேய் உருவம் இப்படிதான் இருக்கும் நிறைய பேர் உங்கள்கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆவினா இந்த மாதிரி தான் இருக்கும், இது வந்தா ஆவி அப்படின்னு பார்த்திருக்கீங்க. நிறைய கூகுள்ல தி ரியல் கோஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலும் ஒவ்வொரு போட்டோஸ்லாம் வரும். அந்த போட்டோல புகை இருந்துச்சு, தூசி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு உருவம் தெரியற மாதிரி காத்துல பறந்துருக்கும், இல்ல எடிட் பண்ணி கூட போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா பேய் பாறேன் இப்படிதான் பேய்லாம் இருக்கும் போல அப்படின்னு நிறைய பேர் காமிச்சதை பார்த்து அது பேய் தானே நம்பிடுறாங்க. ஒரு உடம்புல பேய் பூந்துருச்சு அப்படிலாம் சொல்றாங்களே, அது பேய் இல்லைங்க. நம்ம சந்தோஷமா இருந்தா சிரிப்போம், கோவமா இருந்தா கோவத்தை வெளிப்படுத்துவோம், பயம் தோணா அந்த பயத்துல இருப்போம். அது மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ஃபுல்லா நம்பி நம்பி நம்பிக்கையோட உள்ள ஆழ்ந்து போயிட்டீங்கன்னா சாமியும் வருது, பேயும் வருது. அது ஒரு மூளையில ஏற்படுவதன் ஒரு செயலா கூட இருக்கலாம். ஃபுல்லா இன்ட்ரெஸ்டோட போயிட்டீங்கன்னா அது நமக்குள்ள வந்த மாதிரியே இருக்கும். சூப்பர் ஸ்டார் மாதிரி மிமிக்ரி பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் மாதிரி நம்ம பண்ணி காமிக்கல. அது மாதிரி தான் பேய் இருக்குன்னு நம்புறவங்களுக்குள்ள பேய் வந்தாலும் சாமி வந்தாலும் ஒரு உடம்புல சாமி வந்தாலும் அவங்க அப்படிலாம் ஆடுறாங்க. சாமி மேல அதிக பக்தியோட அவங்க அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. பேயோட நம்பிக்கைப்பட்டு இங்க ஒருத்தர் இறந்துட்டாரு, இவர் ஆவிங்க சுத்திட்டு இருக்கு, இவனுக்குள்ள அந்த பேய் பூந்துருச்சு அப்படிலாம் நினைச்சு இது மாதிரி எல்லாம் பண்றாங்க. மூளைய பத்தி அதிகமா தெரிஞ்சவங்க இதெல்லாம் பத்தி புரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்கு மூளையில என்ன இருக்கு நம்பி இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பேய் அப்படிங்கிறது ஒரு பயத்திற்கான ஒரு கண்டுபிடிப்பு. இத நிறைய பேர் நம்பி 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 பேய் இருக்குன்னு நம்பிட்டாங்க. படத்தெல்லாம் பார்த்து ஓ பேய் இப்படித்தானா, அந்த படத்துலயும் ஒரு மியூசிக் போடுவாங்க பாருங்க. அந்த மியூசிக் தான் நம்ம பயத்தை கிரியேட் பண்றது. எல்லாமே ஒரு கண்டுபிடிப்பா இருக்கலாம். இளமையில காதல் இருக்கு, ஆசை இருக்குன்ற மாதிரி பேயும் ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பயம் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாவே பேய் இருக்குன்னு நீங்களாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எங்க பேய பாத்தீங்க, பேய் நேருக்கு நேரா பாத்தீங்க, பேய் உங்கள்கிட்ட பேசிச்சு, என்ன பேசிச்சு அப்படிங்கறதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. இது மாதிரி நிறைய பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. Thank you.